ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ளம் கேக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் மைதா சேர்க்கலைங்க, சர்க்கரை சேர்க்கல. இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். 100% நேச்சுரல், ரெண்டாவது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை 2 போதும். இது நான் கம்மியாக தான குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக பண்ணுறேன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை எடுத்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் இருந்துச்சுன்னா பீட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நல்லா ஸ்பூனால் நல்லா கலக்கி விடுங்க. அதுவே நல்லா தான் இருக்கும். நல்லா அடிக்கணும், பீட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். முட்டை அப்படியே நல்லா ஒயிட்டு, ஃபுல் ஒயிட்டாக வரணும், அந்தளவுக்கு பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் ஒரு பொருளாக சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அடித்து எடுத்துட்டோம். இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக வர மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சர்க்கரை சேர்க்கலை, அதுக்கு பதிலாக நான் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லைனாலும் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலக்கி விடணும், ஏன்னா அப்போ தான் கரையும். அதையும் பார்த்துக்கோங்க. ராகி மாவு எடுத்திருக்கேங்க, மைதாவுக்கு பதிலாக ராகி. இது ரொம்ப ஒரு மில்லட்டான ஒரு ரெசிபி தாங்க, மில்லட் ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா மைதா உடம்புக்கு கெடுதல், ராகி ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஜீனி ஒயிட் சுகரும் கெடுதல். அதுக்கு பதிலாக நம்ம கருப்பட்டி எடுத்திருக்கோம். இது எல்லாமே ஃபுல்லாக ஹெல்த்தியானது தாங்க. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. அந்தளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கரண்டி இருந்துச்சுன்னா கரண்டியால் கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கட்டி விடாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் அதுவும் நல்லதாங்க. ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயிலு. வெண்ணெய் இதை விட பெஸ்ட்டு. அதே மாதிரி பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நட்ஸு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, அது கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை, அடுத்து பெரிச்சம்பழம், அப்புறம் பம்கின் சீடு, என்ன இருக்கோ அத்தனையும் போட்டுக்கலாங்க. இது ட்ரூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுனாலும் ஓகே, போட்டுக்கோங்க. இப்போ இதை ஓரளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் நமக்கு தோசை மாவு பதத்துக்கு வரணும். அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும். அதனால் கெட்டியாக இருக்காமல் கொஞ்சம் நல்ல இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சி விடுங்க. இந்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி வரணும், அதனால் நல்லா கரைச்சி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதுலேயே நான் கொஞ்சம் பீட் பண்ணுறேன், இல்லை கரண்டியால் கூட நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா மிக்சிங் ஆகி வரணும். கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறோம். பால் சேர்த்துட்டும் மறுபடியும் அடிக்கிறோம். இப்போ அடித்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காட்டுறேன், நீங்கள் அந்தளவுக்கு பக்குவமாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டுங்க, நம்ம பீட்ரு அவ்வளோதான். இப்போ கரண்டியெல்லாம் நான் கலக்கியிருக்கேன். பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு சாஃப்டாக வராது கேக்கு. அதனால் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நட்ஸு போட்டிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் மோல்டு எடுத்துக்கிறேங்க, கேக் மோல்டு. உங்கள்கிட்ட எந்த சேஃப் இருந்தாலும் ஓகே தான். நான் ஹாட் சேஃப் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நான் பட்டர் சீட் இல்லை, அதனால் A4 சீட்டை இந்த மாதிரி ஹாட் சேஃபில் கட் பண்ணிட்டேன். இது கூட பட்டர் போட்டால் பட்டர் சீட் ஆயிரும். பட்டர் போட்டு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இது லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பட்டர் சீட்டு ரெடிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதை சுற்றி நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறக்காக எடுக்கிறதுக்காக லைட்டாக சுற்றி பட்டர் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எதுலன்னா நம்ம அந்த மோல்டில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு, நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இதுலேயும் அதே மாதிரி இந்த ஓரங்கள்லாம் வெண்ணெய் எடுத்து அப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு அது ஒட்டாமல் கிடைக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த வெண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெண்ணெயே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் இது பண்ணால் கீழே வந்து நம்ம ஷீட் போடுறதுனால தேய்க்க தேவையில்லை. நம்ம கீழே ஷீட் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, ஷீட் ரெடி. நம்ம வந்து இதில் ஊற்ற வேண்டியது தான். பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை நல்லா கலக்கி விட்டதை இதை ஊற்றிடலாங்க. இதில் வந்து மைதா சேர்க்கலைங்க, ராகி சேர்த்துருக்கோம். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், இல்லை அப்படின்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளை ஜீனி யூஸ் பண்ண வேணாங்க, உடம்புக்கு வந்து அது ரொம்ப கெடுதல். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதில் நிறைய நட்ஸு போட்டிருக்கனால இந்த கேக் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி தட்டி விட்டுக்குங்க, அப்போ பபிள்ஸ்லாம் போயிடும். நான் வந்து ஆல்ரெடி இந்த பாத்திரத்தில் உப்பு போட்டே வச்சுருப்பேன் கேக் பண்ணுறதுனால. இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக லோ சிம்மில் வச்சு விட்ருங்க. வச்சுட்டு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகுங்க குக்காக. நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 20 நிமிஷம் போல் இருக்கும்போது செக் பண்ணியிருக்கேன். அப்புறம் மறுபடியும் 30 நிமிஷத்தில் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஒரு 25 நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட ரெடி ஆயிருங்க. நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கோங்க. இது எப்படி வெந்துருச்சு அப்படின்னு பார்க்குறக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி கத்தி இருந்துச்சுன்னா இந்த கத்தியை இப்படி உள்ளுக்கு இன்செர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள், இந்த கேக் வந்து கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இதை நல்லா ஆற விட்டு நம்ம மறுபடியும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. லைட்டாக கத்தியால் இப்படி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விழுகிறதுக்கு, அதுக்கு தான். இப்போ இந்த கேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. இது டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இதில் வந்து கருப்பட்டி சேர்க்கறனால இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ராகி சேர்க்கறனால மைதாவோட ராகி வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்க ஷீட்டை வந்து பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டுட்டோம். இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்குது, நல்லா வெந்திருக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி போட்டோன்னா லைட்டாக அந்த கீழே அந்த மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. செம்ம சாஃப்டாக வந்திருக்குங்க, சூப்பராக இருக்குங்க.